கனமழையால் திருவள்ளூர் வீரராகவர் பெருமாள் கோவில் வளாகத்தில் மழை நீர் சூழ்ந்துள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் லோகநாதனிடம் கேட்கலாம். லோகநாதன், திருவள்ளூர் மாவட்டத்தை பொறுத்தவரையில் என்னென்ன பகுதிகளில் மழை பெய்து வருகிறது, எந்தெந்த இடங்களில் மழை நீர் தேங்கியிருக்கிறது, இந்த கோயிலை பொறுத்தவரை கோயில் வளாகத்தில் சூழ்ந்திருக்கக்கூடிய தண்ணீரை அகற்ற என்ன மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது? கூடுதல் விவரங்கள் என்ன? வங்கக்கடலில் உருவாகியுள்ள பெஞ்சல் புயல் காரணமாக திருவள்ளூர் மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக கனமழையானது பெய்து வருகின்றது. நள்ளிரவில் தொடங்கிய மழையானது தற்போது வரை விட்டு கனமழையானது கொட்டி தீர்த்து வருவதால் திருவள்ளூர் பரவலாக பல்வேறு இடங்கள் தாழ்வான இடங்களிலானது மழைநீருடன் கழிவுநீர் கலந்தும் பாதிப்புக்கு உள்ளாகும் சில இடங்களானது ஏற்பட்டிருக்கின்றது. குறிப்பாக திருவள்ளூரில் உள்ள பிரசித்தி பெற்ற வீரராக பெருமாள் கோவில் வளாகத்தில் மழைநீருடன் கழிவுநீர் கலந்து உள்ளதால் பக்தர்கள் அவதிக்குள்ளாகும் நிலையானது ஏற்பட்டிருக்கின்றது. இன்றைய தினம் கார்த்திகை அமாவாசை தினம் என்பதால் கர்நாடகா, ஆந்திரா மற்றும் கேரளா, தமிழகத்தின் பல்வேறு பகுதியில் இருந்து பக்தர்கள் இரவு தங்கி அவர்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதற்காக அங்கு தங்கியிருந்த பக்தர்களானது தற்போது இந்த மழையின் காரணமாக கழிவுநீருடன் மழைநீர் கலந்திருப்பதால் பக்தர்கள் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகும் நிலையானது ஏற்பட்டிருக்கின்றது. அவர்கள் முகம் சுழிக்கும் வகையில் இந்த மழைநீர் கழிவுநீருடன் கலந்து கோவில் வளாகத்தில் தேங்கி நிற்பதால் பக்தர்கள் பெரும் அவதிக்கு உள்ளாகி நிலையானது ஏற்பட்டிருக்கின்றது. சில பக்தர்கள் கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் இந்த மழைநீருடன் கழிவுநீர் கலந்து வழியில் நிற்பதால் அவர்கள் கோவிலில் வராமல் மீண்டும் அவர்கள் வீட்டிற்கு செல்லும் நிலையானது இங்கே ஏற்பட்டிருக்கின்றது. இந்த கோவில் நிர்வாகம் இதுவரை இந்த மழைநீருடன் கழிவுநீர் கலந்து நிற்பதை அகற்றுவதற்கான எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பக்தர்களானது குற்றச்சாட்டானது முன்வைத்திருக்கின்றனர். தகவல்களுக்கு நன்றி லோகநாதன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.